ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் அறுவடை நம்மளோட வெள்ளரிக்காங்க. வெள்ளரிக்காய் இன்றைக்கி ஒரு 2 காய் கிடைக்குன்னு நினைக்கிறேன். பிஞ்சுகள் நிறையாவே இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் தான் இருக்குது, அதை அறுவடை பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு பிஞ்சு இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப முத்தரக்கூடலைங்க. நான் கொஞ்சமாக பிஞ்சாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். இப்படி இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் சொல்லிவிட்டு முன்னாடியே அறுவடை பண்ணிடுறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகும். ஆனால் இந்த மாதிரி பிஞ்சாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு 2-3 காய் இருக்குதுன்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தா ஒரு 2 காய் தான் கிடச்சிருக்கு. ஆனால் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குதுங்க. அடுத்த அறுவடையில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வெள்ளரி கொடி பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய போட்டு விட்டுருக்கேங்க. ஒரு 10 கொடி பக்கம் போட்டு விட்டுருக்கேன். இனி தொடர்ந்து நம்ம வெள்ளரிக்காய் அறுவடை எடுக்கலாங்க. இன்றைக்கி 3வது அறுவடையில் 2 காய் பறிச்சிருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பீக்கங்காங்க. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை இல்லை. பிஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. இன்னும் இந்த பிஞ்சுகள் எல்லாம் பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் ஆயிருங்க. அதுக்கப்புறமா அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேன். பீக்கங்காய் கொடி பார்த்திங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிருக்குதுங்க. பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு. பூக்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆண் பூக்கள் தான் நிறைய இருக்குது. பெண் பூக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சமாக தாங்க இருக்குது. கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் கொடி நல்லா படரணுங்க. பீக்கங்காய் ஆகட்டும், சொரக்காய் ஆகட்டும், பாவக்காய் ஆகட்டும், புடலங்காய் ஆகட்டும், எந்த கொடியாக இருந்தாலுமே கொடி நல்லா படர்ந்தால் தான் பார்த்திங்கன்னா காய்களும் நிறைய வைக்குங்க. நம்மளுக்கு அறுவடையும் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்க முடியும். அடுத்த அறுவடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வரி கத்திரிக்காங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் நிறையாவே அறுவடை இருக்குதுங்க. பிஞ்சுகள் போன டைம் நிறைய இருந்தது, அது எல்லாமே முத்தி இருக்குதுங்க. இன்றைக்கி நிறைய அறுவடை எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்குதுங்க. பார்க்குறக்கே கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சிறுசாக இருக்கும்போது அறுவடை பண்ணுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 30 செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஏறக்குறைய எல்லாமே இப்போதைக்கு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4-5 செடியில் தான் போன அறுவடையில் எடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செடிக்கு ஒரு 2-3 காய் பொறிக்கிற அளவுக்கு நல்ல காய்கள் பெருசாக இருக்குதுங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக வைக்குங்க இந்த வெரைட்டியில். காய்களும் பார்த்திங்களா அதே மாதிரி கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். இப்போதைக்கு மண்ணில் இருக்கிற சத்துக்களே பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கெல்லாம் போதுமானதுங்க. இன்னும் வளர வளர பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த உரங்கள் கொடுக்கலாம். நான் நாட்டு மாட்டு சாணம் தாங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருந்த காய் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது போன அறுவடை விட இது கொஞ்சம் அதிகம்தாங்க. அடுத்த அறுவடை என்னன்னு பார்த்தா நம்மளோட வெண்டைக்காங்க. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணுற காய்கறிகள்லேயே வெண்டைக்காய் தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஏன்னா செடிகள் நிறைய போட்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே விதை விழுந்து முளைச்சது தான் அங்கங்கே நிறைய முளைச்சிருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த செடிகள் எல்லாமே நான் களைச்சி விடல, அப்படியே சரி வளரட்டுன்னு சொல்லி விட்டுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா செடிகள் கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா காய்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு காய்கள் இருக்குது. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிடணுங்க, இல்லைன்னா காய்கள் முத்தி போயிடும். நம்மளோட வீட்டு தேவைக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணுறதுனால செடிகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே தழைஞ்சு வந்துடும். நம்ம அறுவடை பண்ணாமல் விட்டுட்டு அப்படின்னா காய்கள் எல்லாமே முத்தி போயிருங்க. செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். நம்ம காய்கள் முத்த செடி எல்லாமே அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணணும் அப்படின்னா தான் செடிகளும் பார்த்திங்கன்னா அடுத்த பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்குங்க. நம்ம காய் இப்போ அறுவடை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடிகளும் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றும்.
அறுவடை முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி ஒரு 2 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பருத்தி செடிங்க, தானாக முளைச்சது தான். இப்போ பூ பூத்து காயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுருக்குது. இது தான் பார்த்திங்கன்னா காய்ங்க. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இனி நல்லா முத்த முத்த பஞ்சு வருங்க. பருத்தி பஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு. நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் வச்சுருக்குது. ஒவ்வொரு வீழுதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வச்சு இதே மாதிரி காய் வந்து வச்சுருக்குதுங்க. இது வந்து காய காய தான் நம்மளுக்கு பஞ்சாக மாறும். இந்த இடத்துல கொஞ்சமாக வெள்ளரிக்காய் போட்டு விட்டேன் இல்லைங்களா, அதுவுமே நல்லா படர ஆரம்பிச்சிருக்குது. நிறைய கொடிகள் வந்து போட்டிருக்கோம் தொடர்ந்து அறுவடை எடுக்கிற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் இப்போ தாங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சமாக பீக்கங்காயும் போட்டு விட்டுருந்தா அதுவுமே இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய், 2 வெள்ளரிக்காய், அடுத்தது நிறைய பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.